அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். இதுவரைக்கும் எவ்வளவு துன்பங்களிலோ, துயரங்களிலோ, கொடுமைகளிலோ, கஷ்டங்களிலோ நீங்க வாழ்ந்திருக்கலாம். இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்கிற முதல் நிமிடங்களிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. உங்களது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கிரகம் இன்னும் 1.5 மாதங்களில் வரப்போகிறது. அதுக்கு இப்பவே தயாராகிக்கிங்க. அப்படி என்ன ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றி நடைபோட்ட சிங்கம் சிகரத்தில் ஏறும் காலம் வந்து விட்டது. அப்படி உங்களை சிங்கமாக்கக்கூடிய, உங்களை வெற்றி நடைபோட வைக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்தான் இவர். குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுடன் வாழ மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ வரகுருநேசா, கிரக தோஷமின்றி கிடாச்சித் தருள்வாய். புரியுதுங்களா? யாருன்னு? குரு பகவான். குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறார். நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனையோ கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் யாருமே நான் இதை பின்பற்றினேன், 6 மாதத்தில் எனக்கு பெரிய மாற்றம் கிடைச்சிது அப்படின்னு யாருமே கமெண்ட்ஸில் சொன்னது மாதிரி தெரியல. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அப்பப்போ உங்கள் மனசில் ஏற்றிக்கிறீங்களே தவிர, அது அடுத்த நிமிஷம் வாழ்க்கை இதுதான், இவ்வளவு தான், என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டாலும், முயற்சி பண்ணாலும், உழைச்சாலும் நம்முடைய வாழ்க்கை அந்த இறைவன் விட்ட வழிதான் அப்படிங்கிற அலட்சியம், அப்படிங்கிற சோர்வு. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் பல துன்பங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல இக்கட்டான சூழ்நிலையை பார்க்குறீங்க. அதனாலே இந்த சோர்வு உங்களுக்கு வந்திருக்கலாம். யார் என்ன சொன்னாலும் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். அதை மீறி நம்மளால் மாற்ற முடியாது, விதியை மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் ஆழமாக இருக்கும். அடிக்கடி உங்களுடைய சோர்வு தான் காரணம் அதுக்கு. அப்படி ஆழமாக இருக்கும்போது நம்ம எதை சொன்னாலும் அதை கேட்கவும் போகிறதில்ல, கேட்டு அதற்கான முயற்சியும் செய்கிறது மாதிரி தெரியல. என்னைக்கு நம்ம வீடியோவில் சொல்கிற ஒரு 25% நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்குறீங்களோ, அன்னைக்கு உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படும். இது 100க்கு 100 உண்மை. இப்போ அடுத்தது குரு பகவானும் உங்களுக்காக வந்திருக்கிறார், உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறார். மேஷ ராசி அப்படின்னா நெருப்பு தத்துவம் கொண்ட ராசி. இதில் நல்ல விதமாக சொல்லணும்னா, எதுலேயுமே வேகம், சுறுசுறுப்பு, நல்ல பண்புகள், தலைமை பண்புகள், நிதானம், இதெல்லாம் நல்ல கிரகங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இருக்கும். உங்களை மாதிரி ஒரு அற்புதமான மனிதரை இது மாதிரியான நேரத்தில் பார்க்கவே முடியாது. அப்படி பல நல்ல பேர்களை வாங்குவீங்க மேஷராசி நண்பர்கள். ஆனால் உங்களுக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது. நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு நம்மளை கமெண்ட்ஸில் திட்டினாலும் இந்த பக்கத்தை நம்ம சொல்லித்தாக வேண்டும். ஆனால் மேஷராசி நண்பர்களுக்கு, தோழிகளுக்கு எல்லாருக்குமே இந்த பக்கம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா நல்ல விதமாக நம்ம சொன்னாலும் நீங்கள் கேட்டது மாதிரி தெரியல. அப்படி கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அதற்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் நிறைய பேர் உங்களுடைய மறுபக்கத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி என்னங்க எங்களுக்கு மறுபக்கம், இன்னொரு பக்கம் என்ன இருக்குது? ஏன்னா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்கிறது, எல்லா மிருகத்துக்குள்ளேயும் ஒரு மனுஷன் இருக்கிறான். கடவுள் பாதி, மிருகம் பாதி, கலந்து செய்த கலவை தான் மனிதன். ஏன்னா மிருகமும் இந்த பூமியில், மனிதனும் இந்த பூமியில். அப்போ மிருகம் அப்படின்னா அது ரொம்ப தப்பான வார்த்தையா, அல்லது தவறு மட்டுமே மிருகம் செய்தா அப்படின்னா இல்லை. அதுதான், நல்ல குணங்கள் கொண்ட மிருகங்கள் நிறைய இருக்குது. ஆனால் சுயநலம் கொண்ட மிருகங்கள், பேராசை கொண்ட மிருகங்கள், எதிலுமே மூர்க்கத்தனம், கோபம், வேகம், எதிலுமே நாம் தான் முதலிடமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொண்ட மிருகங்கள் இந்த உலகத்தில் உண்டு. அதாவது மேஷராசி நண்பர்களும் தோழிகளும் இருக்கிறார்கள் இது மாதிரி. அதுபோல் பிடிவாத குணம், மேஷராசி அப்படின்னாலே பிடிவாதம்,
நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் இருந்தது, நீங்கள் என்ன 4 காலுங்கிறீங்க? இல்லைப்பா 3 கால் இருந்ததுப்பா. இல்லைங்க 6 கால் இருந்ததுங்க. இப்படி தான், அவ்வளவு பிடிவாதம். அதுபோல் எந்த ஒரு விஷயத்துலேயும் பயப்படாமல் மூர்க்கத்தனமாக நடந்துக்கிறது, முட்டாள்தனமாக நடந்துக்கிறது. அதுக்கு எல்லாமே காரணம் பயம் இல்லாது தான். அப்போ பயம் இல்லாமல் சில விஷயங்களை செய்து சிக்கலில் மாட்டிக்கிறது. அப்போ பயம் இல்லாதப்ப நீங்கள் சிக்கலில் மாட்ட போகிறீங்க, முட்டாள்தனமான நடவடிக்கையில் ஈடுபட போகிறீங்க அப்படின்னு தெரியாது. அந்த பயம் சில விஷயங்களை செய்ய சொல்லுது. அதுக்கப்புறம் தான் நம்ம முட்டாள்தனமான விஷயத்தை செய்திருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். அதுபோல் குறுகிய மனப்பான்மை, மேஷராசி நண்பர்களுக்கு அதிக பேருக்கு குறுகிய மனப்பான்மை இருக்கும். அந்த குறுகிய மனப்பான்மையே பல காரியத்தில் தடையை ஏற்படுத்தும். இதெல்லாம் உங்களோட இன்னொரு பக்கம். இது வரைக்கும் நான் பாராட்டி சீராட்டி உங்கள் மனசை குளிர் வச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நல்ல ரிசல்ட் வரலையே, கமெண்ட்ஸில் யாருமே சொல்லியே உங்களால் நான் 6 மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையை முன்னேறி இருக்குங்க, என்னால் இல்லை உங்களுடைய முயற்சியிலாவது முன்னேறி இருக்கீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் கூட சொல்லியே. அதனால் உங்களுடைய இன்னொரு பக்கத்தை நம்ம சொல்லித்தான் ஆகணும். எந்த அளவுக்கு நான் பாராட்டும் போதும் உங்களை நல்ல விதமாக சொல்லும் போதும் மனசு உங்களுக்கு குளிர்ந்ததோ அதுபோல் உங்களுடைய இன்னொரு பக்கம் இது மாதிரி இருக்குது. இதனால தான் நீங்கள் பல தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள், பல துன்பங்களை கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி உண்மையை புரிய வைக்கும் போதும் நீங்கள் இதை ஏற்றுக்கணும். இதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாருக்குமே இல்லை. இதிலிருந்து நீங்கள் மாறுபட்டு இருக்கீங்க, விடாமுயற்சியோடு வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு படியையும் நாங்கள் சிந்தித்து ஆலோசித்து உழைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது இல்லை, பாராட்டுக்கள், என்னுடைய நன்றிகள், கைகூப்பி நன்றி சொல்கிறேன். வளருங்கள், இந்த மனித பிறவியை அர்த்தமுள்ளதாக ஆக்கி கொண்டு வளருங்கள், சந்தோஷம். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு விதி இதுதான், எங்களுக்கு மதி அவ்வளவுதான், இதுக்கு மேலே எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த இன்னொரு பக்கம். ஊதாரித்தனம் இருக்கும், ஒரு அக்கறையே இருக்காது குடும்பத்து மேலே. ஒரு நல்ல வேலையில் போய் சேருவோம், 4 காசு சம்பாதிப்போம், குடும்பத்துக்கு உதவியாக இருப்போம். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க குடும்பத்தில், கடன் வாங்கிக்கிட்டு உங்கள் மருத்துவ செலவுக்கு வாங்கியிருக்கலாம், உங்கள் படிப்பு செலவுக்கு வாங்கியிருக்கலாம், மேற்படிப்புக்கு வாங்கியிருக்கலாம், அல்லது தொழிலுக்கு வேலைக்கு போகிறதுக்கு, இப்படி கடனில் உங்கள் குடும்பமே திண்டாடி கொண்டு இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு அக்கறை இல்லாமல், இல்லைன்னா அக்கறை இருக்கிறது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிற பல நண்பர்களும் தோழிகளும் இருக்காங்க மேஷராசியில். அப்போ இந்த ஊதாரித்தனம் இருக்கிறதுனால பல கஷ்டங்கள் ஏற்படும் வாழ்க்கையில். அது மட்டும் இல்லை, ஆதிக்க உணர்வு, நான் தான் பெரியாள், நான் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுறேன், நான் தான் எல்லா கஷ்டமும் படுறேன், இதுபோல் உணர்வு, விவேகமற்ற வேகம், கொடூரமான செயல்கள், ஒரு விரக்தி, அதனால் ஏற்படுற வேதனை, இழப்பு, ஏமாற்றம், இப்படி படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கை பயணித்து கொண்டிருக்கிறது தற்போது. உண்மையா பொய்யா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் திட்டி எழுதினாலும் பரவாயில்ல, நான் படிச்சுட்டு டெலீட் பண்ணிக்கிறேன், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் உண்மையை சொல்லுங்கள், இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதா, அல்லது நீங்கள் முன்னேற்றமான பாதையில் போயிட்டுருக்கீங்களா உங்களுடைய உழைப்பினால்? சந்தோஷம், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ உங்களுடைய சுதந்திரமான வாழ்க்கை குடும்பத்துக்கு சந்தோஷம் இல்லாமல், உங்களுடைய வம்ச விருத்தி இல்லாமல், வசதிகளோடு வாழ முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது உங்களால். அதுபோல் எங்கே போனாலும் விதண்டாவாதம் செய்கிறீங்களா இல்லையா? இதெல்லாம் உங்களால் முடியாத தன்மை தான், முடியாத காரியங்கள் தான். உங்களால் முடியலைன்னா உடனே விவாதம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. செயலில் சாதிக்க முடியவில்லை என்றால் பேச்சில் சாதிக்க முயற்சி செய்வீர்கள், உண்டா இல்லையா? அது மட்டும் இல்லை, மது எல்லாருமே இல்லைங்க, ஆனால் குறிப்பாக இன்னைக்கு வாழ்க்கையில் ரொம்பவே தோல்வி அடைந்து கொண்டிருக்கும் குடும்பங்கள், வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் விஷயங்களில் மது மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதை பற்றி நான் அதிகம் பேச விரும்பலை. ஏன்னா மதுவால் இன்னைக்கு பல பேருடைய
மேஷராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கும். பல பேருக்கு நம்பிக்கை துரோகம், கபட நாடகம், அதனால் குடும்பத்து மேலே ஒரு நாட்டம் இல்லாதது, குடும்பத்தில் ஒரு பற்றின்மை, தாயையும் பிள்ளையையும் மதிக்காதது, மனைவியை மதிக்காமல் போகிறது, பெற்றோர்களை அவமரியாதை செய்கிறது, அடிக்கிறது, துன்புறுக்கிறது, இப்படி பல கொடுமைகள் செய்து பாவங்களை சேர்த்து வைக்கக்கூடிய சூழ்நிலையில் பல மேஷராசி நண்பர்கள் இருக்கிறீர்கள். அதுபோல் நோய், அப்புறம் இவ்வளவு வேலைகள் செஞ்சால் ஏன் இந்த நோயெலாம் வராது? நோய்னா சும்மா இல்லைங்க, நம்முடைய பாவ புண்ணியங்களுக்காக வரக்கூடிய நோய்கள். இல்லை, நான் பிறந்ததுலேருந்து யாருக்கும் துரோகம் செய்யலை, யாருக்கும் கெடுதல் செய்யலை, யாருடைய வயிற்றுச்சலையும் நான் குட்டிக்கல, நான் பட்டே நான் நல்லவனாக தான் இருந்தேன். இது இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை. இதெல்லாம் பல ஜென்மங்களுடைய பலன்கள். ஒவ்வொரு பிறவியிலையும் நம்ம அனுபவித்து தான் ஆகணும், மனித பிறவியாக எடுக்கிற வரைக்கும். தீர்க்கப்படாத நோய், வியாதிகள் இதெல்லாமே இல்லறத்தில் பெரும் கஷ்டத்தை கொண்டு போய்விடும், ஏமாற்றத்தை கொண்டு போய்விடும், வாழ தகுதியற்றதாக மாற்றிவிடும். இன்னைக்கு வாழ்க்கை வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் இருக்குது அப்படின்னு மட்டும் நிறைய பேர் சொல்கிறீங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் எல்லாம் போய் ரீல், எங்கள் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குது, எங்கள் வாழ்க்கை மாறவே இல்லை. என்னங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. யார் கையில் இருக்குது? என் கையில் இருக்கா அல்லது ஆண்டவன் கையில் இருக்கா? உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது. ஆண்டவன்லாம் எதுக்கு நினச்சிட்றீங்க? உங்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் செய்கிற தப்புக்கெல்லாம் ஏற்றுக்கிட்டு அதுக்கெல்லாம் உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டு உங்களுக்கு நல்லதே நடத்திக்கிட்டு இருக்கிறது தான் ஆண்டவனுடைய வேலையா? ஒருபடி மேலே போய் நாத்திகராக, கடவுளே பிடிக்காது, கடவுளை நான் நம்ப மாட்டேன், கடவுளுங்கிறது உண்மை இல்லை, இதில் வேற இப்படி ஒரு பிதற்றல், கண்கட்ட பிறகு அப்புறம் சூரிய நமஸ்காரம், இறைவா என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்று, இறைவா நீயே கதி, பதவிக்காக எதையும் செய்ய துணிகிற ஒரு துணிவு உங்களுக்கு உண்டு. நான் அடித்து சொல்கிறேன், பதவிக்காக எதை வேண்டுமானாலும் செய்வீர்கள். எல்லாருக்கும் இல்லைங்க, அவரவர்கள் உள்ளத்துக்கு தெரியும். அதுபோல் பொன்னையும் பொருளையும் சுகத்தையும் காத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை உங்களுக்கு உண்டு மேஷராசி நண்பர்களுக்கு. ஏன்னா இவ்வளவு விஷயம் வாழ்க்கையில் இன்னொரு பக்கமாக இருக்கும்போது எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, எனக்கு இன்னொரு பக்கம் இருக்குது, அதுதாங்க உங்களுடைய இன்னொரு பக்கம். இப்படிலாம் இருக்கும்போது பொன்னையும் பொருளையும் சுகத்தையும் உங்களால் காத்துக்கொள்ளவே முடியாது. இந்த மேஷராசிக்கு உண்டு. ஆனால் வாழ்கிற வாழ்க்கையில் அனுபவம் தான் முக்கியம். இதெல்லாம் அனுபவிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த கட்டம் சந்திக்கும். இது எங்கே? இதெல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம்தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும். அப்போ இது வரைக்கும் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? இப்படி தான் இருக்கீங்களா? இதுக்கு மேலே நீங்கள் சிங்கம். ஏன்னா எல்லா பாடமும் கற்றுக்கிட்டீங்களே, அடித்து துவைச்சி உங்களை காய போட்டாச்சு. விதி வருகிறார் குரு பகவான். எப்போ? மே மாதம் 1ஆம் தேதி. அடுத்த 18 மாதங்கள் கலக்கப் போகிறார். மே 13, 2025ஆம் ஆண்டு வரைக்கும் சிங்க நடை தான். வெற்றி நடை போட்டு சிகரத்தில் ஏறுவது உண்மை. இது வேற என் மேலே கோபத்தில் உண்மையை சொல்லிட்டான் ஐயா அப்படிங்கிற கோபத்தில் இதோட ஸ்கிப் பண்ணிட்டு போனாலும் சரி, அல்லது கோவப்படுற இடத்துல தான் குணம் இருக்கும், நம்ம இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு கேட்போம் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களும் தோழிகளும் இதுக்கு மேலே கேளுங்க. குரு பயிற்சி மே 1ஆம் தேதி வருகிறது. இதுவரைக்கும் மேஷ ராசிக்கு உங்கள் ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இனி உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கப் போகிறார். அப்போ இந்த சஞ்சாரத்தின் போது குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 6வது வீடு, 8வது வீடு, 11வது வீட்டில் இருக்கும். அப்போ என்ன செய்ய போறார் குரு? யாரு? குரு பகவான் பண செல்வத்துக்கு, மகிழ்ச்சிக்கு, சுகத்துக்கு அதிபதி. செல்வம் அப்படின்னாலே குரு பகவான் தான். அப்போ இந்த இடங்களெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, விவேகத்துடன் செயல்பட போகிறீர்கள். இது வரைக்கும் இருந்த அக்கறை இல்லாத குணம், பிடிவாத குணம், குறுகிய மனப்பான்மை, முயற்சி இல்லாதது, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இனிமேல் விவேகத்தோடு செயல்பட போகிறீங்க.
புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க போறீங்க. பொருளாதார வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். அப்படியே ஒரு மோட்டிவேஷன் சாங்கு உங்கள் பேக்ரவுண்டில் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். அப்படி இருக்கும். அப்படியே பொருளாதார வளர்ச்சிங்கிறது அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். மிக சூப்பராக இருக்குங்க, கவலைப்படாதீங்க. அதுபோல் பல போராட்டங்களை சந்திக்க போகிறீங்க. ஏன்னா சந்தோஷம் இருக்கிற இடத்துல துக்கம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கிற இடத்துல போராட்டம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பல போராட்ட களத்திற்கு மத்தியிலே புகுந்து விளையாட போகிறீங்க. வெளிநாட்டிற்கு செல்லும் வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். அதுபோல் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்க போகுது. யூக வணிகம் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். வியாபாரம்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் மனதில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இதுக்கு அப்புறம்தான் அப்போ இறைவன் அப்படிங்கிறது உண்மை, ஜாதகம் அப்படிங்கிறது உண்மை. அப்போ ஜாதகம் எப்படி வந்தது? இந்த சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் இவங்கெல்லாம் தவமிருந்து பல உண்மைகளை கண்டறிந்திருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்தை பற்றி. அப்போ நம்ம இப்படி தான் வாழணும், இப்படி தான் வாழப்போகிறோம் அப்படின்னு பலாயிரம் வருடங்களுக்கு முன்பே எழுதப்பட்டு விட்டது. அப்படின்னா அப்போ ஆன்மீகங்கிறது உண்மை தானே. பல பேருக்கு நம்ம வாழ்க்கையே சரியில்லை, கடன் பிரச்சனை ஓவராக இருக்குது, குடும்பத்தில் எந்நேரமும் பிரச்சனையாக இருக்குது, நிம்மதி இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆன்மீகங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிறது தான், கடவுளை நம்பாது தான். அப்போ இதுக்கு மேலே அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, ஆன்மீகம் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு. அப்போ இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமும் நீங்கள் எடுக்கிற காரியத்தில் வெற்றியும் நிம்மதியையும் தரணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டே ஆகணும். சரி, முயற்சி பண்ணி பாருங்கள். இவ்வளவு அவஸ்தைப்படுறீங்களா? அதிகபட்சம் ஒரு 48 நாள், குறைந்தபட்சம் ஒரு 4 வாரங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், வாழ்க்கை ஏதாவது மாறுதான்னு. அப்போ அதிர்ஷ்டமும் யோகமும் செல்வங்களும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மந்திரம் மிக மிக முக்கியமான மந்திரம், குரு பகவானுக்குரிய மூல மந்திரம். அப்போ குரு பயிற்சி நடக்குது. அப்போ குருவால் நம்ம வாழ்க்கை முன்னேற போகுது அப்படின்னா இந்த மூல மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிங்க, ஸ்க்ரீனில் இருக்குது. எப்பொழுதுமே குரு பகவானை பார்த்தாலோ அல்லது வியாழக்கிழமை விரதம் இருந்தாலோ அல்லது வியாழக்கிழமை உங்கள் பூஜை அறையிலன்னு ஏதாவது தீபமேற்றி சூடமேற்றி வழிபட்டாலோ அப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். வியாழ பகவானை நினச்சிக்கிட்டு ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் சௌம் சக் குருவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரம் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன். ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் சௌம் சக் குருவே நமக. ஒரு அற்புதமான மூல மந்திரம். நம்ம மந்திரத்தை பற்றி பாடம் எடுக்கணும் அப்படின்னாலே பல நாட்கள் பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். மந்திரங்கள் எவ்வளவு அற்புதம், மந்திரங்களுக்கான காரணம் என்ன, மந்திரம் எப்படி பிறந்தது, மந்திரம் ஏன் உச்சரிக்கப்படுகிறது, மந்திரத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த பிரபஞ்சத்துக்கும் மந்திரத்துக்கும் மனிதர்களுக்கும் என்ன சம்பந்தம், நம்ம வீட்டு பூஜை அறைக்கும் கோவிலுக்கும் மந்திரங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம், இப்படி பல பாடங்களை எடுக்கலாம். மந்திரத்துக்கு அவ்வளவு பெரிய வரலாறு உண்டு. பல பேர் இன்னைக்கு வாழ்க்கையில் ஐயருங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா, சேட்டுங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லா மதத்திலையும் இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா இந்த மந்திரங்கள் தான். பிரபஞ்சத்துக்கு இருக்கிற ஒவ்வொரு கிரகங்களுக்கு, ஒவ்வொரு தெய்வங்களுக்கு, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான மந்திரங்களை சொல்லும்போது தான் அவர்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. இந்த உண்மையை நீங்கள் எப்போது புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போது உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாற ஆரம்பிக்கும். அடுத்தது குருவுக்கான சூப்பரான மந்திரம், குரு பகவானுக்கான சிறந்த மந்திரம், ஆனால் மும்மூர்த்திகளை உதவிக்கு அழைக்கிற மந்திரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷா பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. புரியுதுங்களா? குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரம் தட்சிணாமூர்த்தி மந்திரம். இந்த மந்திரமானது குரு பகவானுக்கு ஏற்ற மந்திரம். அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரமானது தட்சிணாமூர்த்தியையும் நமக்கு கல்வி அறிவினையும் கலைகளையும் கற்றுக் கொடுக்கும் அனைத்து ஆசிரியர்களையும் சிறப்பிக்கும் விதமான ஒரு மந்திரம். அப்போ இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலமாக நாம் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்த பாவங்கள் எத்தனை ஜென்மங்களாக இருந்தாலும் இந்த பிறவியிலோ எல்லா பாவங்களும் குறைந்துவிடும். அதற்கான தண்டனை நமக்கு குறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லைங்க, சிவன் பிரம்மா விஷ்ணு
ஏன்னா முப்பெரும் கடவுள்களின் ஆசீர்வாதத்தையும் அளிக்கக்கூடிய விதமான மந்திரம் இது. ஒரு அபூர்வமான மந்திரம். ஆக்கும் அழிக்கும் காக்கும் 3 கடவுள்களின் ஆசையையும் வாங்கக்கூடிய ஒரு மந்திரம், ஒரு சிறப்பான மந்திரம். அதனால இவ்வளவு சிறப்பை கொண்ட இந்த மந்திரத்தை வியாழக்கிழமை அன்னைக்கு மறக்காம 108 முறையோ, கோவிலில் போய் அமர்ந்து 1008 முறையோ, அதாவது நவக்கிரக கோவில் சிவன் கோவிலுக்கு போங்க, 1008 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஒரு இடத்துல உட்காந்துங்க, தியானம் செய்யறது மாதிரி சிவபெருமானுக்குரிய குறி அந்த கையில் இருக்கணும். பாருங்க, நெட்டில் தேடி பாருங்க. அது மாதிரி கையை வச்சுக்கிட்டு 1008 முறை சொல்லுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் 1008 முறை சொல்லுங்க. முடிஞ்சா 48 வியாழன் 1,08,008 முறை சொல்லியிருந்தீங்க இந்த மந்திரத்தை அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வர்றதை யாராலையும் தடுக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளவு பிரச்சனையில் வேணாலும் இருக்கலாம். வேலை கிடைக்கலையா, தொழில் நஷ்டமாக இருக்கா, நோய் பிரச்சனையாக இருக்கா, வெளிநாட்டில் தவிக்கிறீங்களா, அல்லது கனவு கண்ட தொழில் செய்ய முடியாமல் உங்களுடைய கனவு பூர்த்தியாகாமல் இருக்குதா, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையா, எந்நேரமும் பிரச்சனைகள் இருக்கா, உங்களுக்கு துரோகங்கள் நடக்குதா, உங்கள் சொத்தை யாராவது எழுதி வாங்கிக்கிறாங்களா, இதற்கு எல்லாத்துக்குமே தீர்வு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அநியாயங்களுக்கும் தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை செய்யுங்க, கண்டிப்பாக நடக்கும். அப்போ இந்த குரு பயிற்சியினால் ஒரு பெரிய மாற்றத்தை மேஷராசி நண்பர்கள் சந்திக்கப் போகிறீர்கள். இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது. ஆனால் உங்களுடைய முயற்சினால் மீண்டும் மீண்டும் இதே தவறை செய்யாதீர்கள். என் அன்பு தோழிகளே, நண்பர்களே, முயற்சி பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை கேட்குற ஒவ்வொருத்தருமே அலட்சியப்படுத்தாம, ஒருவேளை எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீ மூடிட்டு போ அப்படின்னு சொல்றவங்களுக்காக நம்ம சொல்லலை. ஏன்னா அவங்க நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருப்பாங்க, நல்லா உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க, நல்லா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. அனைத்தும் அறிந்த முனிவர்களாக ஞானிகளாக கூட இருக்கலாம் அவங்க. பரவாயில்ல, சந்தோஷம், நல்லா இருங்க. நம்மளை இழிவாக பேசிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இழிவை கூட ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம், நான் தயாராக இருக்கிறேன், அதை செய்யுங்க. ஆனால் அதெல்லாம் முடியாமல் இன்னும் இந்த கஷ்டகாலம், கஷ்டமான பாட்டு, சோகமான பாட்டையே கேட்டுட்டு இருக்கிற யாராவது இருந்தீங்கன்னா, தம்பிகளா, தங்கைகளா, அண்ணன்களா, அக்காமார்களா, கவலைப்படாதீங்க. இந்த உலகத்தில் நிறைய வாய்ப்பு இருக்குது. எத்தனை கோடி மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் 1000 தொழில்கள் இருக்கிறது. ஒன்று கூடவா உங்களால் தேர்ந்தெடுக்க முடியாது? 1000 வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு இந்த உலகத்தில். ஒரு வேலையை கூடவா தேட முடியாது? முயற்சி பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. கடினமான உழைப்பை நீங்கள் எடுக்க முயற்சி பண்ணிட்டீங்க, முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்மீக பயணத்தோடு நேர்மையான சிந்தனையோடு ஆரம்பிங்க உங்கள் வேலையையும் தொழிலையும். மிகப்பெரிய நன்மையை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி அடுத்த வருஷம் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்கிறது மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் இப்போவே நீங்கள் முயற்சி பண்ணீங்க, உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் தெரியாது. அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பாக இருக்குது. நீங்கள் என்னதான் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் கம்மியாக பணம் வரும், கம்மியாக செல்வம் வரும், பிரச்சனைகள் கொஞ்சம் தலையை தூக்கும். ஆனால் இப்போவே அதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் இருக்காது. குரு நன்மை தரக்கூடிய கிரகம். அதனால் உங்கள் குடும்பம் மற்றும் உடல்நல பிரச்சனைகளில் ஏற்படும் எவ்வளவு பெரிய பாதகமான விளைவாக இருந்தாலும் சரி செய்து விடுவார். அப்போ கடினமான உழைப்பு தான் மிக முக்கியம். பொருள் சேர்ப்பீங்க, செல்வம் சேர்ப்பீர்கள், அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைகிறது. அதாவது அதிர்ஷ்டம் இருக்குது, நீங்கள் உழைக்கணும். தொழில் சிறப்பாக நடக்கும், நீங்கள் முயற்சி பண்ணணும். பொருளாதாரம் நல்ல ஆதாயம் கொடுக்குது, ஸ்திரத்தன்மை ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களோட வரவு. விடாமுயற்சி தேவை, உங்களுடைய விடாமுயற்சி தேவை. அது மாதிரி நல்ல முதலீடுகள் போடுவீங்க. நல்ல முதலீடு போட்டு நல்லா உழைச்சிங்க அப்படின்னா நல்ல பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் ஒரு நெருப்பு தத்துவம் மேஷராசி அப்படின்னா நிர்வாகத்தில் தீ மாதிரி இருப்பீங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறி ஆகணும்டா. சரவணா, குமார், லட்சுமி, என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா தீ மாதிரி இருப்பீங்க. வேலையிலையும் தொழிலையும் உங்களுடைய தலைமை பண்பு அப்படியே பாராட்டுவாங்க. வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் அப்படி ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் வரும். அதுபோல் காதல், குடும்ப உறவுலாம் சூப்பராக இருக்குது. நிதானமாக காதலிங்க, குடும்பத்தில் கொஞ்சம் அக்கறையோடு இருங்க. இந்த காதலை எப்போ சொல்லணும், எப்போ செய்யணும், எப்போ வெளிப்படுத்தணும், எப்போ காதலுக்காக நேரத்தை ஒதுக்கணும், நம்முடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும்
அந்த காதலை எப்படி பயன்படுத்தணும், அந்த காதலால் நம்ம வாழ்க்கை முன்னேறுதா அல்லது நேரத்தை வீணடிக்குதா, இந்த காதலால் நமது குடும்பத்துக்கு கௌரவமா அல்லது கௌரவ இழப்பு ஏற்படுகிறதா நம்மளால், இதெல்லாம் யோசித்து நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் தான். அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய தாயின் தந்தையின் ஆதரவு முழுசாக உங்களுக்கு கிடைக்குது. அதனால் முயற்சி பண்ணுங்கள். காதல் செஞ்சால் திருமணத்தில் அது முடியும். அதுபோல் உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். இந்த மூத்த உடன்பிறப்பு அப்படிங்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. போதும். எச்சரிக்கைன்னா வாய்ப்பு கிடைச்சா துரோகம் செய்வாங்க. அந்த வாய்ப்பை கொடுக்காதீங்க. நீங்கள் விழிப்போடு இருந்தீங்கன்னா அவங்க துரோகம் செய்ய முடியாது. அதுபோல் குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம், வளர்ச்சி இதெல்லாம் இருக்கணும்னா நம்ம சொன்னோம்ல, நான் தான் எல்லாமே, இது எல்லாமே நான் தான் இந்த வீட்டில் பெரிய ஆளாக இருக்கணும், இந்த ஊரில் நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும், என்கிட்ட தான் எல்லாருமே சொல்லணும், என்கிட்ட தான் எல்லாருமே கேட்கணும் அப்படிங்கிற ஈகோ விட்டு தள்ளுங்கள். என்னங்க ஈகோ? இறந்தா 6 அடி மண்ணு தான், விஜயகாந்த் சொல்லுவார்ல அந்த மாதிரி. என்னங்க ஈகோ? அந்த ஈகோ வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காது அந்த ஈகோவால். புத்தி, நம்ம புத்தியை செயல்படுத்தணும் அப்படின்னா 100 பேர்த்துக்கு சாப்பாடு போடலாம். அதனால் அந்த புத்தியை பயன்படுத்தி ஈகோவை விட்டுட்டு அனுசரித்து போனீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எல்லாம் நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க. இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தோடு சேர்ந்து தீர்வு கண்டுருவீங்க. குடும்பத்தோடு சேர்ந்து எவ்வளோ பெரிய வலிமை. கொஞ்சம் ஈகோவை விட்டுட்டீங்க, நீங்கள் ஆண்களோ பெண்களோ, ஈகோவை விட்டுட்டு அப்பா இங்கே வாப்பா, அண்ணா இங்கே வாண்ணா, தம்பி இங்கே வாப்பா, தாத்தா இங்கே வாயா, நான் இப்படி ஒரு ஐடியா வச்சுருக்கேன், இது நடக்குமா, இதை நான் செய்யலாமா, இந்த வேலைக்கு நான் போகலான்னு இருக்கேன், நம்ம குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது, எனக்கு ஏதாவது உங்கள் நண்பர்கிட்ட கேட்டு சொல்ல முடியுமா, நான் இந்த தொழிலை செய்யலான்னு இருக்கேன், அல்ல இந்த பேங்கில் லோன் வாங்கி இந்த வேலை செய்யலான்னு இருக்கேன், இந்த தொழிலை செய்யலான்னு இருக்கேன், ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன், நான் எங்கே செய்யலாம், எப்படி செய்யலாம். இப்படி உட்கார்ந்து கேட்டு ஐடியாவை கேட்டு பாருங்கள். அப்படியே உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க. அப்பா என்ன ஒரு மாற்றம், நம்மக்கிட்டே ஐடியா கேட்குறாங்கப்பா, இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்லையா, பயப்பிள்ள ஏதோ தெரிஞ்சிருச்சு, ஏதோ சாதிக்கணும்னு நினைக்குது, நம்ம குழந்தை, அதாவது நீங்கள் பெண்களாக இருந்தால் நம்ம குழந்தை ஏதோ சாதிக்கணும்னு நினைக்கிறாப்பா, வாழ்க்கையில் ஏதோ முன்னேற நினைக்குது, பரவாயில்ல, போகிற இடத்துல கட்டி கொடுக்குற இடத்துல குடும்பத்தை காப்பாற்றிடுவா. அந்த பெருமை உங்களுக்கு சேரக்கூடிய காலகட்டம் இது. அனுசரித்து போங்க. சும்மா ஒரு நாள் அப்படி உட்காந்து கேட்டு பாருங்களேன், ஏதாவது ஒரு ஐடியா, ஒரு நடிப்பாவது நடித்து பாருங்களேன், உங்கள் குடும்பத்தில் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் நடிக்க ஆரம்பித்தா கூட அதை உண்மையாக செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு மனசு வந்துடும். ஐயோ இவ்வளோதே நம்மளை நம்புகிறாங்க, அப்போ உண்மையாக ஏதாவது பண்ணிவிடுவோம், அதே போல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு கூட நீங்கள் மாறி போவீங்க மனசு. அப்படி ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அங்கே எல்லா ஈகோவும் அடிபட்டு போயிடும், குடும்பம் ஒற்றுமையாக வளரும். அதுபோல் காதல் செய்யும்போது காதலர்கள் வாழ்க்கையில் ரொம்பவே கவனமாக இருங்க. ஒரு எல்லை, ஒரு கோடு, இந்த பக்கத்தில் நீங்கள் வரக்கூடாது, அந்த பக்கத்தை தாண்டி நானும் வர மாட்டேன். இந்த நல்லிணக்கத்தை பராமரியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முன்னேற வரைக்கும் ஒரு வேலை, ஒரு தொழில், அதுக்கப்புறம் வெளிப்படுத்துங்க குடும்பத்தில். நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு இந்த பொண்ணு மேலே இத்தனை வருஷமாக எனக்கு ஆசை, நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், காதலிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒருத்தர் நாங்கள் எத்தனை வருஷமும் புரிஞ்சுக்கிட்டோம், திருமணம் செய்து வைங்க, நான் கண்டிப்பாக குடும்பத்தை காப்பாற்றுவேன், கெட்ட பேர் உருவாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள், வெளிப்படையாக சொல்லுங்கள். அங்கே உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே வேறு. அந்த அணுகுமுறையை நீங்கள் எப்பொழுதுமே பயன்படுத்துங்கள். உங்களுடைய துணை அது யாராக இருந்தாலும் சரி, அது ஆணோ பெண்ணோ, உங்களுடைய துணையின் கருத்துக்கு மதிப்பு கொடுங்கள். சேர்ந்து 2 பேருமே காமத்துக்கு இடமளிக்காமல் காதலுக்கு மரியாதை கொடுத்து நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறது, நம்ம ஜெயிச்சாதான் நம்ம காதலை ஏற்றுப்பாங்க, உங்கள் குடும்பத்துலேயும் என் குடும்பத்துலேயும். அப்போ ஏதாவது ஐடியா இருக்கா, இப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, நம்ம அடிக்கடி சுற்ற வேண்டாம் வெளியில், 4 பேர் பார்த்தா நம்ம குடும்பத்துக்கு அவமரியாதை, கௌரவம் குறைச்சலாயிடும், நம்ம குடும்ப கௌரவம் போயிடும், எல்லாம் அப்பா அம்மாலாம் மரியாதையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம அடிக்கடி சந்திக்க வேண்டாம், ஒரு மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை சந்திப்போம், ஃபோனில் எப்பயாவது பேசுவோம், நம்ம வாழ்க்கைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஐடியா செய்வோம் அப்படின்னு கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள். உங்கள் துணை எந்த கருத்து சொன்னாலும் அதை ஏற்றுக்குங்க, மதிப்பு கொடுங்க. அதுபோல்
அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை வரலாம். அதுக்குள்ளே திருமணம் செஞ்சுக்கோங்க. முயற்சி பண்ணி உங்களுடைய வெற்றியை உறுதியாக்கி திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஒருவேளை பிரிவினையை கூட சந்திக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இது மாதிரிலாம் செய்யலை அப்படின்னா, குடும்பத்தை மதிக்கலை, நான் தான் பெரிய ஆள், நான் தான் எல்லாமே, காதலில் எப்படி வேணாலும் இருக்கலாம், கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறோமே அப்படிங்கிற ஒரு அலட்சியம், ஊதாரித்தனம், ஒரு சோர்வு, ஒரு விதண்டாவாதம், நம்ம சொன்ன அந்த ஃபஸ்ட்டு இன்னொரு பக்கம்னு சொன்னோம்ல, அதெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பல இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். பிரிவினையை சந்திப்பீர்கள். குடும்பத்திலேருந்து பிரியலாம், சமுதாயத்திலேருந்து பிரியலாம், ஊரை விட்டு ஊர் போய் பிரியலாம், உங்கள் காதலன் காதலி இப்படி பிரிவு ஏற்படலாம். பி கேர்ஃபுல், எச்சரிக்கையாக இருங்க. குடும்ப வாழ்க்கையில் அமைதி அற்புதமாக இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி வாழ்க்கை துணை நல்லா உதவி செய்வாங்க. அது ஆணோ பெண்ணோ, கணவனோ மனைவியோ. சுமூகமான உறவு இருக்கும். உங்கள் துணையோடைய அன்பும் அரவணைப்பும் அருமையாக இருக்கும். ஏன்னா எல்லாம் தான் நீங்கள் திறந்துட்டிங்களே, உங்களுடைய ஈகோவை விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லாருடைய அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழிலில் நஷ்டமே வந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் அது லாபத்தில் இயங்க ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு புது ஐடியா பண்ணிக்கோங்க. உங்கள் தொழிலில் ரொம்ப வருஷமாக காத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி குதூகலிக்கும். ஒரு வேலை பிரச்சனையாக இருக்குது, கண்திஷ்டி அதிகமாக இருக்குது, எந்நேரமும் விபத்து அல்லது எந்நேரமும் சண்டை சச்சரவுகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது. நம்ம வீட்டில் நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம், வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க, வாசனை இருக்கிறது மாதிரி வச்சுக்கங்க அப்படின்னு எப்பொழுதுமே சொல்லுவோம். அப்போ இது ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். என்னென்னா, பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, பஞ்சகாவிய அகர்பத்தி, இப்படி பஞ்சகாவியங்கள் சேர்த்த பொருட்களை வாங்கி பரிகாரம் செய்யுங்க. பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி அப்படின்னா பசுவிலிருந்து எடுக்கப்பட்ட 5 பொருட்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒருவேளை தெரியாமல் கூட இருக்கலாம். பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி இதெல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, பசுமாட்டுடைய சாணம், பால், தயிர், கோமியம், நெய், இந்த 5 பொருட்களையும் சேர்த்து தான் இந்த பஞ்சகாவிய பொருட்கள் செய்கிறாங்க. இந்த பொருட்களும் எடுக்கக்கூடிய இடம், அதாவது 5 பொருட்களுமே எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பசுவிலிருந்து. பசு லட்சுமி அம்சம் பொருந்தியது. அதாவது பசுவிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த பொருள் தான் சேர்க்கணும். அப்போ எங்கே எப்படி செய்கிறாங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிங்க. தரமாக கொடுக்குறாங்க அப்படின்னு கடைசியில் சொல்கிறோம், கேளுங்க. பசு லட்சுமி அம்சம் பொருந்தியது. அப்போ இந்த விளக்கை ஏற்றினால் வீட்டில் ஒரு யாகம் வளர்த்த ஐயரை வச்சு யாகம் வளர்க்குறோம்ல, அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும், முழுசாக கிடைக்கும். இந்த ஒரு விளக்கை ஏற்றினாலே மகாலட்சுமியின் பரிபூரண ஆசீர்வாதம் நமக்கு உடனே கிடைச்சிடும். அதுக்கப்புறம் எல்லாமே ஜெயந்தான். ஒரு முறை ஏற்றி பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். நினச்ச காரியம் உடனே நடக்க ஆரம்பிக்கும். ஒரு நம்பிக்கை உங்கள் மனசில் வர ஆரம்பிக்கும். இது கண்டிப்பாக முடியும் போல், ஏதோ நடக்கிற மாதிரி ஒரு மனசில் தோணுது அப்படிங்கிற எண்ணம் வரும். இந்த விளக்கை ஏற்றின உடனே அதற்கான பலனை உடனேயோ அல்லது அடுத்த நாளோ அல்லது அதற்கு அடுத்த நாளோ காத்திருக்கக்கூடிய அவசியம் இல்லை. இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைச்சாலே லட்சுமி தேவியின் அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதோடைய ஒளி சக்தி உங்கள் மேலே விழ ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று தான் அர்த்தம். ஏன்னா பசு லட்சுமி தேவி பார்வதி தேவியோட அம்சம் பொருந்தியது. மகாலட்சுமிக்கு அவ்வளவு விருப்பமான, மகாலட்சுமியை குடிக்கொண்டிருக்கிற அப்பேற்பட்ட விளக்கு அந்த விளக்கு. முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, 5 விதமான புனித பொருளை நன்றாக இணைத்து பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி இதெல்லாம் ஏற்று நம்ம வீட்டில் வழிபடும்போது என்னென்ன நடக்கும் தெரியுமா? இதை 48 நாட்கள் தொடர்ந்து, ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மண்டலம் அப்படின்னா என்ன? 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், இதெல்லாம் கூட்டி பாருங்கள், 48 வரும். அப்போ அந்த ஒரு மண்டலம் 48 நாட்கள் உங்கள் வீட்டில் ஏற்றும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா, செல்வம் பெருகும், கடன் பிரச்சனை தீரும், தொழிலில் அபரிதமான முன்னேற்றம் ஏற்படும், குடும்பத்தில் அமைதி நிலவும், உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும், நவக்கிரக தோஷங்கள் எந்த தோஷம் இருந்தாலும் சரி விலகும், பூர்வ ஜென்ம பலன் கிடைக்கும்,
தீய சக்திகளுடைய பாதிப்பு அகலும். தெய்வீக ஆற்றல் உங்கள் உள்ளத்திலும் உடலிலும் வீட்டிலும் அதிகரிக்கும். கண் திருஷ்டி முற்றிலுமாக அகலும். அப்போ பஞ்சகாவிய விளக்குக்கு இவ்வளவு பலன் இருக்குது. ஏன்னா சும்மா சொல்லல, முன்னோர்கள் எல்லாம் பயன்படுத்தி பார்த்து அனுபவித்து தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பஞ்சகாவிய விளக்கை ஏற்றும் போது முழுசாக எரிஞ்சிடும். எரிஞ்சு சாம்பலானதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து தூக்கி போட்டுறாதீங்க. ஒரு பாத்திரத்தில் சேமித்து வைங்க, அல்லது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் சேமித்து வைங்க. அந்த சாம்பலை சேமித்து வச்சுட்டு எங்கேயாவது கடன் வாங்க போகிறீங்க, கடன் கொடுக்க போகிறீங்க, பண பரிவர்த்தனை செய்ய போகிறீங்க, பேங்கில் லோன் வாங்க போகிறீங்க, அல்லது வேலை தேட போகிறீங்க, அல்லது தொழிலுக்கு முதல் நாள் போகிறீங்க, அல்லது தொழில் ஆரம்பித்து வைக்க போகிறீங்க, வீட்டுக்கு அடிக்கல் நாட்ட போகிறீங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த விபூதியை, இந்த பஞ்சகாவிய சாம்பலை எடுத்து உங்கள் நெத்தியில் விபூதி மாதிரி பூசிக்கிட்டு போங்க. இந்த மகாலட்சுமி உங்கள் கூடவே வந்து நீங்கள் எந்த காரியத்துக்கு போனாலும் அதை வெற்றி பெற வைப்பாள். குடும்பத்தில் நல்லதே நடக்கும். கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள். அப்போ இந்த குட் பேபி இங்கே ஸ்க்ரீனில் இருக்க பாருங்கள், இவங்க தான். இவங்க வந்து தரமாக பல பூஜை பொருட்களை செய்கிறாங்க. பலவிதமான புதுமையான பூஜை பொருட்கள், பச்சரிசி கோலமாவு, கோலமாவு கட்டி, பஞ்சகாவிய எண்ணெய், இப்படி பூஜை பொருட்கள் நிறைய தயாரிக்கிறாங்க. அதில் இந்த பஞ்சகாவிய விளக்கு நாட்டு மாட்டு பசுவிடமிருந்து பெறக்கூடிய பொருட்கள்லேருந்து தயாரிக்கிறாங்க. அப்போ சுத்தமான பஞ்சகாவிய விளக்கு கிடைக்கணும்னா குட் பேபி இவங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த பூஜை பொருட்கள் தரமாக வேண்டுமானாலும் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. மிக தரமாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா மேஷராசிக்கு நிதிநிலை எப்படி இருக்கும்? மிக சிறப்பாக இருக்கும். எவ்வளோ நேரம் சொன்னதிலே நீங்கள் புரிஞ்சிருக்கலாம். மிக மிக சிறப்பாக இருக்கும். அதுபோல் நல்ல வருமானத்தை ஈட்டுவீர்கள். தொழில் மூலம் லாபம். உங்கள் முயற்சி, தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்கள். எந்த முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். செலவுகள் அதிகரித்தாலும் அதை செய்யக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கும். நிதிநிலை அருமை, சூப்பர். ஆனால் முயற்சி பண்ணுங்கள். ஏதாவது தொழில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சும்மா இருக்காதீங்க. அந்த தொழிலையும் நிதானமாக நல்ல மூளையை செலுத்தி இருக்கிற இடத்துக்கு ஏற்றது மாதிரி, நடக்கிற விஷயங்களுக்கு ஏற்றது மாதிரி, சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏற்றது மாதிரி வேலையோ தொழிலோ தேடிக்கிங்க, செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். சிங்கம் மாதிரி நீங்கள் வெற்றி நடை போடுவீங்க. அடுத்த உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் தொழிலில் ஆபத்துகள் எவ்வளவு வந்தாலும் சரி, தடைகள் எவ்வளவு வந்தாலும் அதை அருமையாக தைரியத்தோடு சமாளிப்பீங்க. குரு பகவான் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். கடன் தொல்லை குறையும். தொழிலில் போட்டியாளர்களை சமாளிக்கக்கூடிய, எதிரிகளை சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டு. நீங்கள் மன உறுதியோடு செயல்படுவீங்க. அப்படியே ஒரு கெத்து வந்துடும். நீங்கள் வேணால் பாருங்கள், சரி ஏதாவது ஒன்று நம்ம செய்யலாம்ப்பா, இப்படியே சும்மா இருந்து நமக்கே போர் அடிக்குது, வாழ்க்கையில் எவ்வளோ பார்க்கணும், இந்த உலகத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா, உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். செஞ்சு பார்த்துருவோம். ஏதாவது ஒரு வேலை அல்லது தொழில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க இந்த வருஷம். ஏன்னா அதிர்ஷ்டங்கள் வந்திருக்கு. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் சில நேரத்தில் முன்னேற முடியாது. ஆனால் இப்போ லைட்டாக நீங்கள் நினச்சாலே, காலடி எடுத்து வச்சாலே அந்த வாய்ப்பு உங்களுக்கு அமைய ஆரம்பிச்சிடும். தன்னம்பிக்கையோடு வேலை செய்வீங்க, தொழில் செய்வீங்க. சுதந்திரமான மனநிலை உங்களுக்கு இருக்கும். நீங்கள் சுதந்திரமாக இனிமேல் என்ன வேணாலும் செய்யலாம் உங்கள் தொழிலையும் வேலையிலையும். அது மாதிரியான ஒரு அமைப்பு வந்துடும். நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவு இருக்கும் உங்கள் தொழிலில். அடுத்தது இந்த தொழில் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் சொல்லுங்கள், நாங்கள் எந்த தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. தொழில் ஒரு தொழில் சொல்கிறேன், அடுத்தடுத்தது நிறையா தொழில் சொல்ல போகிறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு தொழில் என்னென்னா, இந்த குட் பேபி இவங்க ப்ராடக்ட் வந்து இது வரைக்கும் 20 ப்ராடக்ட் தயாரிச்சிருக்காங்க, சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு நல்ல கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்களாம். அப்போ அவங்களே சொன்னாங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம், 2 விதமாக கொடுப்போம். ஏன்னா இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பெண்களோ ஆண்களோ எல்லாருமே ஆன்மீகத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே தேவையான பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்குது. அதுவும் புதுமையான பொருட்கள். எல்லாத்துலேயுமே ஒரு புதுமை இருக்கும். அப்படியான பொருட்களை 2 விதமான வருமானத்துக்காக செய்யலாம். வீட்டில் சும்மா இருக்கிற பெண்கள், ஏதாவது கடை வச்சிருக்கிற ஆண்கள் பெண்கள், அல்லது எனக்கு நிறைய பேரை தெரியும், ஒரு 500 பேரை தெரியும், 500 பேரில் ஒரு 10 பேர் மாதத்துக்கு வாங்கினாலே ஒரு சின்ன தொகை உங்களுக்கு வருமானமாக கிடைக்கும்.
ரீசேல் பண்ணலாம். அது மாதிரி 10 அப்பார்ட்மெண்ட் எனக்கு தெரியும், எனக்கு 1000 பேரை தெரியும், நான் ஒரு காலேஜில் இருக்கேன், ஒரு சின்ன வருமானத்துக்காக இதை நம்ம செய்யலாம். அல்லது நான் ஒரு கடை தெருவில் கோவில் முன்னாடி நான் ஒரு கடை வச்சுருக்கேன், அல்லது வைக்கலான்னு எனக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்றது மாதிரி ஒரு அளவோட ஒரு கம்மியான விலை கொடுத்து உங்களுக்கு பொருள் கொடுப்பாங்க, ரீசேல் பண்ணலாம். உங்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் 10லேருந்து 20க்குள்ளார லாபம் கிடைக்கிறது மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. காண்டாக்ட் பண்ணுங்கள், அந்த விவரத்தை கேட்டு தெரிஞ்சுங்க. அதுபோல் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் பொருள் வாங்க முடியாது எனக்கு, அல்லது நான் யாருக்கிட்டையும் கொடுக்க முடியாது, விற்க முடியாது, ஆனால் இதில் எனக்கு ஏதாவது பயன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு நிறைய பேரை தெரியும் அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க நிறைய ஐடியா கொடுப்பாங்க. அதாவது அவங்க ஒரு கேட்லாக் கொடுப்பாங்க, அந்த கேட்லாக் அனுப்பி அவங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அவங்களுடைய அட்ரஸ்ஸு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் பேரில் இவங்க அனுப்பி வச்சுருவாங்க அவங்களுக்கு. அதில் உங்களுடைய கமிஷன் என்னவோ அதை உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க. இன்னும் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு. ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எல்லாருக்கும் 1000 தொழில் இருக்குது அப்படின்னு சொன்னல, ஒவ்வொருத்தருக்குமே இந்த உலகத்தில் 1000 தொழில் இருக்குது. அதில் இதுவும் ஒரு தொழில். நீங்கள் மாதத்துக்கு ஒரு 10,000 லாபம் கிடைச்சா போதும், ஒரு 20,000 லாபம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய பொருட்கள் இன்னும் அவங்க அறிமுகப்படுத்த போகிறாங்க, இன்னும் 100 பொருட்கள் மேலே, 1000 பொருட்கள் மேலே. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஒரு பிஸ்னஸ் பிளான் இருக்குது. காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுங்க, அவங்களோட ஜாயின் பண்ணுங்கள். நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான முயற்சி பண்ணுங்கள். அல்லது இது மாதிரி யாராவது செய்கிறாங்க அப்படின்னா எங்கே வேணாலும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இப்படி ஒரு வாய்ப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு அற்புதமான வாய்ப்பு, ஒரு அற்புதமான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது, பயன்படுத்திங்க. அடுத்தது குரு பகவானுக்குரிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, தினமும் நெத்தியில் குங்கும திலகத்தை வச்சுக்கோங்க, நல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும், நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. மாத வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வாங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையோ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையோ யாருக்காவது வயதானவர்களுக்கு, நோயாளிகளுக்கு ஒரு மருந்து வாங்கி கொடுக்கறது, ஒரு செலவுக்கு கொடுக்கறது, அப்படி அவங்கள்ட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. அது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும், பாவங்களை போக்கும், உங்கள் மனசு ஆறுதலாக இருக்கும், நீங்கள் நிம்மதியாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் அதற்கு துணையாக இருக்கும் அந்த உதவிகள். அதுபோல் அனாதை குழந்தைகளுக்கு உதவுறது குரு பகவானின் ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்கும். ஒவ்வொரு மாதமும் வியாழக்கிழமை அன்னைக்கு பருப்பு, வெல்லம், நெய் இதெல்லாம் யாருக்காவது கொடுத்தீங்க தானமாக அப்படின்னா ரொம்ப புண்ணியம் கிடைக்கும். அதுபோல் விஷ்ணு பகவானுக்கு இனிப்புகள் செய்து பிரசாதமாக படைச்சி அதை 4 பேருக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ஆன்மீகம் சிறப்பாக உங்களுக்கு வழிகாட்டும். ஒவ்வொரு மாதமும் ஒரு வியாழக்கிழமை அடுத்தவங்களுக்கு இனிப்புகள் கொடுங்க. ஒவ்வொரு மாதமும் வியாழக்கிழமை அன்னைக்கு அனாதை அல்லது வீடற்றவர்களுக்கு, நோயாளிகளுக்கு, கண் தெரியாதவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. வயதானவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, அந்த உதவி எப்படி வேணாலும் இருக்கலாம், பணத்தாலே இருக்கலாம், பணம் இல்லாமல் செயலாளர் இருக்கலாம். அந்த உதவி செய்து நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா, நல்லா இருக்கணுமா அப்படின்னு அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா போதும். மிகப்பெரிய பாக்கியத்தை, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய அது ஒரு சிறப்பான வழிவகுக்கும். அடுத்தது, பல பேர் நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் முன்னேறவே முடியல, எனக்கான வாய்ப்பு எங்கே இருக்குன்னு தெரியல, எனக்கான செல்வங்கள் எங்கே இருக்குன்னு தெரியல, எனக்கான தொழில் எங்கே இருக்குன்னு தெரியல, எனக்கான வேலை எங்கே இருக்குன்னு தெரியல, இப்படின்னு அலையிறவங்களுக்கு, இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, எனக்கு எந்த வேலையுமே செட் ஆக மாட்டேங்குது, எனக்கு நேரமே இல்லை, இப்படின்னு புலம்புறவங்களுக்கு ஒரு கதை இது. மகாவிஷ்ணுவோட பரம பக்தரான நாரதர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாராயண நாராயண அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிறைய நாடகங்களில் பார்த்துருப்பீங்க, படத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த நாரதர் பெரும் துக்கத்தால் தவிச்சார். அவர் மனசை ஏதோ கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒரு ஏக்கம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த துக்கத்திலிருந்து அவரால் மீள முடியல, பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. உடனே மகாவிஷ்ணுவை போய் சரணடைகிறார். விஷ்ணு நாரதத்தை சொல்றாரு, உன் துயர் நீங்க புனித யாத்திரை செய் அப்படிங்கிறார். அந்த அறிவுரையை சொல்றார். அதுபோலவே நாரதர் செல்ற வழியில நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு புனித யாத்திரை போயிட்டு இருக்கார். அப்போ ஒரு இடத்துல கங்கை, அந்த கங்கையில குளிக்கிறார். குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மீன் அவர் பக்கத்துல வருது. என்ன மீனே, நலமா அப்படின்னு கேட்கிறார் நாரதர். அதுக்கு அந்த மீன் சோகமா, என் தாகத்திற்கு தண்ணி கிடைக்காமல் மிகவும் துன்புறுகிறேன் அப்படின்னு சொல்லுது.
இதை கேட்ட நாரதர் கோபமும் படுகிறார், சிரிப்பும் சிரிக்கிறார். என்ன மீனே உளறுகிறாய்? முட்டாள் மீனே, தண்ணீரில் இருந்து கொண்டு தாகத்தால் துன்புறுகிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த மீன் ஒரு விஷயம் சொல்லிச்சான். ஆனந்த அமிர்த வடிவான பகவானின் அருகிலேயே இருந்து கொண்டு தாங்கள் துன்பப்படுவதை விட இது ஒன்றும் வியப்பில்லையே என்று பதிலளித்தது மீன். பகவானை மறந்ததே துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்று நாரதர் உணர்ந்த மறுகணம் அந்த மீன் மகாவிஷ்ணுவாக காட்சியளித்தது. அதாவது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கு, ஆனால் நம்ம கஷ்டப்படுறோம். தொழில் இருக்கு, வேலை இருக்கு, நமக்கான பணம் ஏதோ ஒரு மூலையில் இருக்கு, நம்மள்கிட்ட உழைப்பு இருக்கு, சிந்தனை இருக்கு, திறமை இருக்கு, விடாமுயற்சி இருக்கு. எல்லாமே இருந்தும் இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு கிடைக்கல, என் வாழ்க்கையே சரியில்லை, நல்ல வேலை கிடைக்கல, வேலை போயிடுச்சு, நிம்மதி இல்லை, தொழில் நல்லால, இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள், நண்பர்கள், தோழிகள் நிறைய உண்டு. அவர்களுக்கெல்லாம் இந்த விஷ்ணு சொல்கிற அறிவுரை தான், இந்த உலகத்தில் எல்லாமே இருந்தும் தேடி அலைவதேன், இறைவனை மறப்பதே மனிதரின் துன்பங்களுக்கு எல்லாம் மூல காரணம். எல்லாம் இருந்தும் இந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறது முட்டாள்தனம். என் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம்.